ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு தமிழின் எப்படி வைக்கிறதுனே இன்னமும் தெரியல. நிறைய பேர் இன்னமும் வச்சுருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு சொல்லித்தரணும் தான் என்ன எப்படியோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம தமிழின்னு என்னென்னு பார்க்கலாம். தமிழின்னா உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் நிறைய பேரோட சேனல்லையும் போய் பார்த்துருப்பீங்க. தமிழின் அவங்க ஏதாச்சும் டைட்டில் போட்டு அந்த வீடியோக்குள்ளே வெளியே பார்த்தா இமேஜோட கொடுத்துருப்பாங்க அழகாக. அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக அதை கிளிக் பண்ண தோணும். அப்போ தான் அதுக்கான வியூஸை கண்டிப்பாக கிடைக்கும். அதை எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ போயிருங்க. இந்த ஆப் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. யூடியூப்னாலே இந்த ஆப் வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. போயிட்டு மறுபடியும் இன்னொரு பென்சில் ஐக்கான் இந்த சைடு இருக்கும், அதையுமே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க. உடனே நான் ஏற்கனவே இந்த தம்ப்ளைனை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதாலும் இருக்கா. நான் அதே வீடியோவுக்கு நிறைய நீங்கள் க்ரியேட் பண்ண வச்ச தம்ப்ளைன் அதே மாதிரி சொல்லுங்கள். நான் எதில் க்ரியேட் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இது டவுன் கொடுத்துக்கிறேன், சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் எதில் போய் பண்ணுறேன்னா கேன்வா. இந்த ஆப்போட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே இந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்குது தமிழ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் இந்த ஆப்பை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆப்போட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் நீங்கள் செக் பண்ணுறதாலும் செக் பண்ணலாம். இது நிறைய பேர் யாரெல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறவங்க நோன்னு சொல்லுங்கள். யார் யூஸ் பண்ணுறாங்க, இதை எத்தனை பேர் யூஸ் பண்ணீங்கன்னு யூஸ் பண்ணுறவங்க எல்லாம் எஸ்ன்னு சொல்லுங்கள். யூஸ் பண்ணலாம் நோன்னு சொல்லுங்கள். நான் எஸ்ன்னு தான் பின் கமெண்டில் பின் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்மளோட நண்பரோட சேனலோட லிங்க்கும் நீங்கள் கீழே வச்சுருக்கேன். மறக்காமல் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவரோட சேனலும் நிறைய ரிலேட்டிவ் கார்ட்டூன்ஸ் வீடியோவும் போட்டுட்டு தான் இருக்காரு. ஓகேவா? மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அவருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் யூடியூப் தம்ப்ளைன் வைக்கிறேன். நம்மளுக்கு தம்ப்ளைன் தானே வேணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் தம்ப்ளைன் வரும். பார்த்திங்கன்னா அழகாக அப்படி சூப்பராக இருக்கும் தம்ப்ளைன் எல்லாமே. இப்போ நான் இதில் ஒரு தம்ப்ளைன் கிளிக் பண்ணுறேன் காய்ஸ். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன் ஒரு தம்ப்ளைனோட பேஜ் ஓகேவா? ஓகே, நிறைய நண்பர்கள் கேட்டிங்க எப்போலாம் இனிமேல் வீடியோ வரும் அப்படின்னு கேட்டிங்க. இனிமேல் நம்மளுக்கு டெய்லியும் ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நான் அப்லோட் பண்ணுவேன். அதுவும் எப்போ வேணாலும் நம்ம அப்லோட் பண்ணலாம். நம்ம முடிவு பண்ணியிருக்கிறது 9:30 தினமும் அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நம்ம ஸ்கூல் இருக்கனால நான் இனிமேல் சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு உங்களுக்கு வீடியோ வந்துடும் காய்ஸ். நைட்டு 8 மணிக்கு உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் கலர்ஸ் மாற்றிக்கலாம். ஓகேவா? நான் எனக்கு இப்போ இந்த கலர் நல்லாயிருக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த டைட்டிலை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன டைட்டில் வேணுமோ, என்ன அட்ராக்டிவாக வச்சுருக்கீங்களோ சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ்னு கொடுத்து நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கனாலே போதும், உங்களுக்கான இமேஜ் டவுன்லோட் ஆயிடும். அவ்வளோதான் கைஸ். இந்த மெத்தடை ஈஸியாக இருக்குது. நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கும் நிறைய ஆப் இருக்குது. அடுத்தடுத்ததாக தம்ப்ளைன் மேக்கர்லேயே செம்ம ஆப்னு ஆப் பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.